friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மம்மி வரும்போது அவங்களுக்கு வாவ் என் பொண்ணு இப்படி பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். எங்களை மாதிரி நீங்களும் நல்லா ஸ்வீட்டா இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நான் வந்து சாரி ப்ளீட்டிங் வந்து ஜெனி கிட்ட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவன் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருவா. ஒரு சின்ன சின்ன பர்ச்சேசஸ் இருக்கு, அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடலாம். ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், பாய். சாரி ப்ளீட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோல லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்துக்குங்க. இப்போதான் மம்மிக்கு சாரி ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். மம்மி எனக்கு இது ஒர்க்கு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. மம்மி வரத்துக்குள்ள எல்லா ஒர்க்கு நிறைய விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட வேண்டியதுதான். இதை முடிச்சுட்டு இதோட அவுட்புட் காமிக்கிறேன். மம்மி வரும்போது அவங்களுக்கு வாவ் என் பொண்ணு இப்படி பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுமா வேணாமா? அப்போ ஜெனிலியா அக்கா பார்த்து தரேன் தரேன் தரேன், இங்கே பாரு. என்னமா கையில வச்சுக்கோ ஏந்திரு. அப்போ ஜெனிலியா அக்கா பார்த்து ஹாய் கைஸ் சொல்லு. ஜெனிலியா அக்கா பார்த்து சொல்லு ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்னம்மா செய்ய போறோம்? கேக். என்ன கேக்? உனக்கு நீ கேக் பிடிக்குமா? உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு கேக் பிடிக்கும்? கேக் எவ்வளவு பிடிக்கும் சொல்லு. 10 ரூபா பிடிக்குமா கேக்கு? சரி செய்யலாமா? கேக் செய்யலாமா? ஓகே. கேமரா பார்த்து ஹாய் சொல்லு. ஜெனிலியா பார்த்து பாய். ஹாய் பாய். கிஸ் கொடுமா, கிஸ் கொடுமா எல்லாருக்கும். அங்க அங்க இப்படி கொடு, மெயின் கிஸ் கொடு. இப்போ நான் வந்து கேக் செய்யறதுக்காக இது வாங்கியிருக்கேன். எனக்கு இதோட சைஸ் மெஷர்மெண்ட்லாம் எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ரேண்டமா இந்த சைஸ் தான் பேக் பண்ணியிருக்கேன். கேக் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. பேக் யாஷ்மா இந்த ஒரு வாண்டு கூட வந்துட்டு கேக் செய்ய விடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன இன்னைக்கு கேக் வேணுமா வேணாமா? வேணாமா? வேணுமா? அப்போ வந்து கம்முன்னு இருக்கணும். இங்க வா, இங்க வா, கேக் செய்யுமா? அதான் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி இப்போ அது கூல் ஆகிறதுக்காக விட்டுருக்கோம். கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இது வாங்கியிருக்கேன். இது நான் அமேசான்ல வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கிறிஸ்மஸ் கிஃப்டா எங்க மம்மி வாங்கி கொடுத்தாங்க. இது பிளஸ் இந்த 3 இதுவும் வரும். இதுல இந்த 3 அப்ளிகேட்டரும் வரும் பேட்டர்ன் வச்சு. நெக்ஸ்ட் இந்த நாசில்ஸ் வரும். ஒரு பைப்பிங் பேக்கும் இருக்கும். அதை நான் வந்து தொலைச்சிட்டேன் போன வருஷம். அதனால இந்த வாட்டி நான் தனியா கடையில பைப்பிங் பேக் வாங்கியிருக்கேன். ஒரு 4 பைப்பிங் பேக் வாங்கியிருக்கேன். குடு. நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். கொஞ்சமா இதான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு, நான் வாங்கினது இல்லை. நான் நார்மலா வீட்லயே தான் வந்து சாக்லேட் வச்சு அது மாதிரி தான் செய்வேன். ஆனா இந்த வாட்டி கடையில வாங்கியிருக்கேன். கொஞ்சமா வாங்கியிருக்கேன். இதை சும்மா மேல டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் கூல் ஆனதுக்கு அப்புறம் விப்பிங் க்ரீம். இது வந்து விப் டாப்பிங் சொல்லலாம், நான் டெய்ரி. இதை வந்து கொஞ்சம் பவுல வந்து கொஞ்சம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். இதை ஊற்றி விப் பண்ணிடலாம். ஐயோ ஊற்றிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பண்ணலாம். இப்போ வந்து கேக்கை 2ஆ வெட்டி டாப்லயும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு சுகர் சிரப் போட்டு ஊற வச்சிருக்கேன். ஆமா, இந்த இன்ஜெக்ஷன்ல தான் போட்டேன். சுகர் சிரப்பை போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து க்ரீமை விப் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்படி பண்ணுனா கூட தலைக்கீழ வச்சா கூட விழக்கூடாது. அது மாதிரி வச்சுட்டு டம்ளர்ல பைப்பிங் பேக் வச்சுட்டு இது உள்ள போட்டு இப்படி பண்ணிருங்க. நல்லா டம்ப் பண்ணுங்க, அப்பதான் ஏர் ஃபார்ம் ஆகாது.
நாக்குலே இல்ல. இதுக்கு நாசல் தேவையில்ல. நம்ம இப்போ வந்து சென்டர்ல இருக்கிற ஸ்டஃபிங்க்கு வந்து இதோ பாருங்க, இங்க ஆல்ரெடி அங்கங்க ஏர் இருக்கனால இந்த மாதிரி இருக்கு. ஏர்லாம் இல்லாத மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இதை வச்சு ஸ்மூத் பண்ணுறங்க. இதில் லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம் தூவிக்கலாம். கேக்கில் தூவ சொன்னால் தரையில் தூவிட்டு இருக்கேன், பிளேட்டில் தூவிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சிடலாம். க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு ஒயிட் லேயர் க்ரீம் போட்டாச்சு. இப்போது இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுட்டு அந்த கேப்பில் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சாப்பிட்டுட்டு ப்ளூ கலரில் ஏதோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டெப் பைப்பிங்க்கு வந்துட்டோம். கேக்கோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். நான் சொன்னேன்ல, சிரிக்காத. போட சொன்ன ரெடி போடுற. அது இப்படின்னு பார்த்து என்னடி இப்படி பண்ணுது? அது அழகா வந்துச்சேடி. சொன்ன நான் பத்தாதுன்னு. சரி ஓகே, 2K பத்தல. 2K போடு. மேலே ஒரு மாதிரி ஆடுது. 2 ஏன்டி இவ்வளவு குட்டியா இருக்கு? ஒரு 2 கரெக்டா தாண்டி இழுத்து வச்சு பாரு. அது பரவாயில்லடி, டென்ஷன் பண்ணாத. என்ன நான் பாரு, எதுவும் போடாத, போதும். என்ன பண்ற? போதும்டி. நீ வீடியோ ஆஃப் பண்ணிக்கோடி. ஏம்மா போதுமா? எனக்கு தெரிஞ்சு இது நான் அமுத்துல கொஞ்சம் ஓட்டை ஒரு மாதிரி லைன் மாதிரி கட் ஆயிடுச்சு. அதில் ஒரு மாதிரி வருது. என் நியூ பர்ஃபெக்டாக வந்துச்சு. அப்படியே நீ ஏன் அழுத்துன? நான் வேணே வாடி அழுத்துறேன். சரி போதும். நீ 3 ஸ்டாரு இருடி, இங்கே ஒன்று போடணும்டி. இது நல்லா இருக்கு. நல்லா வருதுன்னு சொல்லி வாய முடியல. இந்த ஒன்று போட்டுட்டா வேணாம், போதும். டாட் வச்சு விட்டுலாம். தேவையில்ல. வெறும் டாட் வைக்கலாம். தேவையில்ல, கச்சனா ஆயிடும். விடு. ஓ முடிச்சு கேக்கு. என் கால் இப்போ சொல்லு. கேக் முடிஞ்சு விட்டது. இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவணும்டி, அதை மறந்துடும். நானும் தூவுறேன். எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணேன். எங்க இங்கதான் இருக்குது. எல்லாத்துலயும் தூவு. இருடி, நான் நிறைய வாங்கிட்டேனோ? நிறைய வாங்கிட்டு இல்லை, குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதுல விட கொஞ்சம் இருக்கு பாரு. இந்த சைடில் தெரிச்சு விட்டுட்டா? தேவையில்ல, இது ஓகே. சர்ச் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். இன்னைக்கு ரஷ்ஷஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் சர்ச்லேருந்து கூட நிறைய பேர் வருவாங்க நியூ இயர் டைமில். ஸோ ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். போய் என்னன்னு பார்க்கலாம். நான் சர்ச்லேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம்.
ஆகிடுச்சு, மார்னிங் 4 o'clock ஆகிடுச்சு. சர்ச் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது. இப்போ தூங்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிப்போன்னு தெரியாது. பார்க்கலாம், மார்னிங் பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 நீங்கள் எல்லாரும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அதையெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு முடிஞ்சிடும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கலாம் லாஸ்ட் இயர். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்க எங்களோட வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்க்காக ஜெனி வந்து கேக் ரெடி பண்ணியிருக்கா, அது நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. சூப்பராக ரெடி பண்ணியிருக்கா. நம்ம இதை கட் பண்ணி இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிடலாம். சரி, கட் பண்ணிடலாமா? ஓகே. சாஸ் எடுத்து வச்சுக்கலையாமா? சாஸ் இது இல்லை. அந்த டபுள் லேயர் டபுள் லேயர் க்ரீம், ஒயிட் அண்ட் ப்ளூ. டாடி கேக் நல்லா இருக்குதானே? கேட்கல. எங்களை மாதிரி நீங்களும் நல்லா ஸ்வீட்டாக இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அண்டு சிக்கன் சுக்கா ஆல்சோ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் டைம் தான் அதிகமாகிடுச்சு. லேட்டாக வந்து தூங்கி லேட்டாக எழுந்து லேட்டாக சமைச்சு லேட்டாக சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த நியூ இயர் டே ஃபஸ்ட் டே நல்லாவே போயிடுச்சு. இதே போல் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக உங்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. தேங்க்யூ.